யோசனை பண்ணி பாத்தியா? என்னப்பா முடிவு பண்ணி வச்சிருக்கிற? மாமா இப்பதான் அதை பத்தி பேசிட்டு இருந்தோம். நம்ம சுமதி கஸ்தூரிக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு சொல்லி சொல்றா. நான் படிப்பு முடியிட்டேன்னு சொல்லி சொல்றேன். மாமா கேட்க மாட்டேங்கிறா. ஏப்பா, சுமதிக்கு இருக்கிற பொறுப்பு கூட உனக்கு இல்லப்பா. நான் ஏன் இந்த கல்யாணத்துக்கு இவ்வளவு அவசரப்படுறேன் தெரியுமா? அந்த சுந்தரம் போன வாரத்துல ஒரு பொண்ணு கூட பேசிக்கிட்டு இருந்தான். சரி, ஏதோ காலேஜ் பொண்ணு, ஏதோ அவனுக்கு தெரிஞ்ச பொண்ணு பேசிட்டு இருக்கான்னு விட்டுட்டேன். நேத்து கடைவீதி பக்கம் போனேன். அப்ப என்ன பண்ணிட்டு தெரியுமா? அதான் அந்த பொண்ணு கூட, அன்னைக்கு பார்த்த பொண்ணு கூட கை கோத்துக்கிட்டு போறான். ஆனா அதை விடப்பா, ஆஸ்பத்திரிக்கு நேத்து போகையில அவன் அந்த பொண்ணு மடியில் பிடிச்சு கொஞ்சிக்கிட்டு இருக்கான்பா. இதை இப்படியே விட்டோம்னா நம்ம குடும்பத்தான்பா கெட்ட பேரு. நினைச்சேன், நான் அப்பவே நினைச்சேன் இவங்க ரெண்டு பேரும் படிக்கிறதுக்காக காலேஜுக்கு போல, காதலிக்கிறதுக்காக போறாங்கன்னு நினைக்கிறேன். மாமா, அவன் சுந்தரத்துக்கு ஒரு பொண்ணை பாருங்க. இந்த மாசத்துலயே அவன் கல்யாணத்தை முடிச்சிடலாம். தனசேகர, சுந்தரம் காதலிக்கிற பொண்ணு அந்த வீட்டுக்கு குடும்பத்தை நான் போய் பார்த்தேன்பா. அது நமக்கு நல்ல குடும்பம் தான், நம்ம குடும்பத்துக்கு ஏத்த குடும்பம் தான். நீ மட்டும் சரின்னு சொன்னா அவனுக்கு கல்யாணத்தை பண்ணிச்சிடலாம்பா. ஆமா, இன்னொன்னு, கஸ்தூரி ஏதோ ஒரு பையனை காதலிக்கிறதாக சொன்னீங்களே, அது என்னாச்சு? ஏதாவது விசாரிச்சு பார்த்தியா? விசாரிக்கிறேன் மாமா. விசாரிச்சு பார்த்துட்டு ரெண்டு பேர்த்து கல்யாணத்தையும் இந்த மாசத்தையே பண்ணி வச்சிடலாம். இப்பதான்பா என் மனசு ரொம்ப சந்தோஷமா இருக்குது. நானு உங்க அம்மா அலைமேலுக்கு சத்தியம் பண்ணி கொடுத்துருக்கிறோம்பா. சத்தியம். என்ன மாமா சத்தியம்? என் தங்க அலைமேலு என்ன சொன்னா தெரியுமா? ஏய் ஐயாவு, நான் கண்ணை மூடிட்டா என் 3 குழந்தைகளும் அனாதையா போயிருமுடா. அதுக்கு நீ தாய்க்கு தாயாவும் தந்தைக்கு தந்தையாவும் இருந்து என் பிள்ளைங்க 3க்கு நீ கல்யாணத்தை பண்ணி விடுச்சு நீ தான்ப்பா பார்க்கணும்னு சொன்னான். அதுக்கு நானும் சரின்னு சத்தியம் பண்ணி கொடுத்தனப்பா. இப்ப அந்த சத்தியம் நிறைவேற போகுதுப்பா, நிறைவேற போகுது. மாமா, உங்க சத்தியம் கண்டிப்பா நிறைவேறும் மாமா. சரி சரி, போய் மாமா காசு இதை கொண்டு வரேன். வேண்டாமா, எனக்கு உடல்நிலை சரியில்லை. டாக்டர் போனா அவருக்கு என்னென்னமோ ஏஞ்செல்லாம் சொல்றாரு. வேண்டாமா, இன்னொரு நாளைக்கு சாப்பிட்டுக்கிறேன், நான் வர்றேன். சரி மாமா. கஸ்தூரி, நாடகத்திலையும் சரி சினிமாவிலையும் சரி இந்த முதல்வரை பற்றி பேசியே சலிச்சு போன டைலாக்காக இருக்குது. நம்ம ஏதோ ஒன்று ஒரு புதுசாக பேசுவோமே. நானும் அதே பிடிச்சி போன டைலாக் தான் பேச போறேன். முதலிரவுங்கிறது ஒரு ஆணும் பெண்ணும் முதல்ல தனியா சந்திச்சுக்கிற இரவு. அதனாலதான் இதை முதலிரவுன்னு கூட சொல்லிக்கிறாங்க. போதும் போதும் கஸ்தூரி, இனிமே அதை பற்றி பேசினா போர் அடிக்கும். சரி கஸ்தூரி, நம்ம கல்யாணத்துக்கு வண்ணங்கட்ட எப்படி என்னை பற்றி சொல்லி பர்மிஷன் வாங்கினேன் கல்யாணத்துக்கு? அது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. என் அண்ணன் உங்களை பற்றி கேட்டாரு, நானும் சொன்னேன். அதுக்கப்புறம் அண்ணன் அக்கம் பக்கத்தில் உங்களை பற்றி விசாரிச்சிருக்காரு போல இருக்கு. அவருக்கு ரொம்ப பிடிச்சி போயிடுச்சு. உடனே கல்யாணத்துக்கு சம்மதிச்சிட்டாரு. சரி, உங்க வீட்டில் எப்படி சம்மதிச்சாங்க? கஸ்தூரி, நீ சொன்ன மாதிரியே தான் நானும் உன்னை பற்றி சொன்னேன். எங்கள் வீட்டில் இந்த கல்யாணத்துக்கு சம்மதிச்சிட்டாங்க. இதில் ஒன்னனுக்கு தாமா லாபம். லாபமா? ஏன் அப்படி சொல்றீங்க? ஒரே கல்லுல ரெண்டு மாங்காங்கிற மாதிரி ஒரே மேடையிலேயே 2 கல்யாணத்தையும் முடிச்சிட்டாப்புல. நான் கொஞ்சம் ஏமாந்தவனா போயிட்டேன். ஏமாத்திட்டீங்களா? ஏன்? ஒரு 5 பவுன் நகைய சேர்த்து வரதட்சணையா கேட்டிருக்கலாம். அன்னைக்கு காதலிக்கும் போது என்ன சொன்னீங்க? உன் புன்னகையே போதும், பொன்னகை தேவையில்லைன்னு சொன்னீங்க. இப்ப இப்படி சொல்றீங்க? கஸ்தூரியே, நீயும் இல்ல, ஊர்ல காதலிக்கிற ஆண்கள் பையனுங்க எல்லாருமே ஒரு வார்த்தை சொல்லத்தான் செய்வானுங்க. பெண்களை பார்த்தோன்னே கட்டுன சேலையோட வந்தா போகுதுன்னு. இதான் சாக்குன்னு சொல்ற பத்தியா? ஒரு 5 பவுன் நகைக்கே இப்படி பேசுற. சரி கஸ்தூரி, அந்த பாலாடு நாம குடிப்போம். கஸ்தூரி, இந்த நாடகத்துல பாலும்
பழமும் எதுக்கு வைக்கிறாங்கன்னு உனக்கு தெரியுமா முதல்ல? எதுக்கு சொன்னாதானே தெரியும். பாதி இரவு பயத்திலேயே கழியுமா, மீதி இரவு கை மேல படுமா இல்ல கால் மேல படுமான்னு யோசனையிலேயே கழிஞ்சிருமா. அப்புறம் சரி, அப்புறம் வேற என்ன? அப்புறமேட்டுக்கா வேற என்னன்னா சரி சரி, நீங்க ரீல் சுத்தறதெல்லாம் போதும். எனக்கு தூக்கம் வருது, நான் தூங்கலாமா? தூக்கம் வருதா? தூக்கம் வரக்கூடாதுக்கு தான் முதல் இரவு முதல் நாள் வச்சிருக்கிறாங்க. நீ பாட்டுக்கு தூங்குறேங்கிற. ஓட தண்ணி மீனுங்களா கண்ணிதா கண்ணாலோ கட்டுறா ஊரெல்லாம் தம்பட்டம் கொட்டுறா மச்சானுக்கும் மணப்பொண்ணுக்கும் மொய்யெழுத வாரியளா மாசி மாசந்தான் சொல்லு 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 மேளதாளந்தான் சொல்லு 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 மாசி மாசந்தான் சொல்லு 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 மேளதாளந்தான் சொல்லு 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 மாசி மாசந்தா கெட்டி மேள தாளந்தா மாட்டு மாலதா வந்து கூடும் வேளதா பட்டுச்சீல ரவிக்க சொல்லி சொல்லிக்க பக்கம் மாமா இருக்க தாலி முடிக்க வந்து வாழ்த்து சொல்லணும் ஒரு சனம் மாசி மாசந்தா கெட்டி மேள தாளந்தா மாட்டு மாலதா வந்து கூடும் வேளதா பொட்டோடு பூச்சூடி பொஞ்சாதி வந்தாச்சு என் புருஷன் நீயாச்சு என் மனசு போலாச்சு நேரங்காலம் எல்லாமே இப்பத்தானே தோதாச்சு சொந்தம் என்ன ஆயாச்சு சோகமெல்லாம் போயாச்சு பூ முடிச்ச மானே பசுந்தேனே சுகந்தா தொட்டு தொட்டு வரும் பந்தம் இது தொத்திக் கொண்டு வந்த சொந்தம் இது ஆயிரம் காலங்கள் கூடுவது மாசி மாசந்தா கெட்டி மேள தாளந்தா மாத்து மாலதான் வந்து கூடும் வேளதான் பட்டு செல ரவிக்க சொல்லி சொல்லிக்க பக்கம் மாமா இருக்க தாலி முடிக்க வந்து வாழ்த்து சொல்லணும் ஊரு சன்னம் மாசி மாசந்தான் கெட்டி மேள தாளந்தா மாத்து மாலதான் வந்து கூடும் வேளதா பொன்மானே ஒன்னால பூங்காத்தும் தீயாச்சு 5 வகை பூபானம் மம்முதனும் போட்டாச்சு அந்தி பகல் இனிமேலே கட்டிலற பாட்டாச்சு நித்தம் இது போல மடி மேலே விழவா என்னாலுமே
இனி உன்னோடுதான் என் ஜீவனும் உன் பின்னோடுதான். நாளொரு நாடகம் ஆடிடத்தான் மாசி மாசந்தான் கெட்டி மேல தாளந்தான். மாத்து மாலதான் வந்து கூடும் வேளதான் பட்டுச்சேல ரவிக்க சொல்லி சொல்லிக்க பக்கம் மாமி இருக்க தாலி முடிக்க வந்து வாழ்த்து சொல்லணும் ஒரு சனம். மாசி மாசந்தான் கெட்டி மேல தாளந்தான். மாத்த மாலதான் வந்து கூடும் வேளதான். சோ அப்பப்பா ஐயா மண்டைய பொழக்குறா சாமி. டேய் சோம, இன்னும் 2 பேரும் எத்தனை நாளைக்கு வேலை இல்லாம அலைய போறோமா தெரியல. ஒரு பையனும் வேலையே தரமாட்டேங்கிறாங்களா? அது நம்ம தலைவிதிடா. வேலைன்னு அலைஞ்சாலும் எவனும் வேலை தர மாட்டேங்கிறான். அதுக்கு என்ன பண்றது? ஆட வேலை தராட்டி கூட பரவாயில்ல, இந்த மூஞ்சலாம் வேலை செய்யற மூஞ்சான்னு கேக்குறானுங்கடா. சரி, அதெல்லாம் விட்டு தொலை. ஆமா, வேலை நாளையிற உனக்கு என்னத்தான் செய்வ? எல்லா வேலையும் செய்வேன்டா. டேய் பரதேசி பையல, டேய் பரதேசி பையல, நான் சொல்றதே திருப்பி சொல்றேடா. எல்லா வேலையும் செய்வேன்டா. வாடா போலாம். ஹலோ, வாடா பேசி தோடா. டேய் அங்க பாரா, சூப்பர் பார்ட்டி வருது. டேய் அவகிட்ட வேலை கேட்டு பாப்பான், கொடுப்பாளா? கொடுத்தாலும் கொடுப்பாடா. சார் உமாவை கண்ணமா என்னையா இல்லம்மா வம்சம். ஆமா நீதானா உனக்கு? நான் தான். ஆமா அன்னைக்கு ஒடுக்கிறதுனா உன் சாமான் எப்படி இருக்குது? ஐயோ ரொம்ப நல்லா இருந்ததுயா. நீ ஒடுக்கிறதுல இருந்து அந்த சாமானம் ஒழுவுறதே இல்ல. நேரம் இருக்குது. ஒழுவுறதே இல்லையா, ரொம்ப நல்லா இருக்குது. அதுக்கு முன்னால கூட ஒழுவிட்டு இருந்தது. ஒடுதான் ஒடுக்கு. நீ ஒடுக்கெடுத்து இல்ல, அதுல இருந்து ஒழுவுறதே இல்ல. சரி விடு. ஆமா நாங்க 2 பேரும் உனக்கு ஒடுக்கிறதுல இருந்து எவனுமே எனக்கு வேலை தர மாட்டேங்கிறான். ஆமா உங்களுக்கு என்ன வேலை தெரியும்? என்ன வேலை தெரியுமா? அடிக்கிற வேலை தெரியும், குடிக்கிற வேலை தெரியும், துவைக்கிற வேலை தெரியும். என்ன வேலை செய்யணும்? மொத்தத்துல உங்களுக்கு அடிக்கிற வேலையும் பிடிக்கிற வேலையும் நல்லா தெரியும். நின்னுகிட்டு அடிக்கணுமா இல்ல படுக்க வச்சு சும்மா கமருன்னு அடிக்கணுமா சொல்லு. இப்பயே அடிக்கிறேன். அதான் பார்த்தனே குட்ட பக்கம். டேய் என்னடா சோம குட்ட பக்கம்? நீ எப்பவுமே அந்த தோப்பு பக்கம் தானே அடிப்ப. டேய் அத விட்றா, அந்த தோப்புக்குள்ள அடிச்சதான் அந்த ஊருக்கே தெரிஞ்சு போய். அதனாலதான் இந்த தடவை குட்ட பக்கம் மாத்திட்டேன். அதையே உளறி யோ விட்டான். நீ தோப்பு பக்கம் வேற அடிப்பியா? எல்லா பக்கமும் அடிப்பேன். உனக்கு அந்த பழக்கம் வேற இருக்குதா? எல்லா பழக்கமும் நம்ம பழக்கம். சரி சரி அதை விடுங்க. உங்க 2 பேருக்கும் நல்லா போடுற வேலை தெரியுமா? என்ன போடுற வேலையா? நீ காட்டி மட்டும் பாரு எப்படி போடுறேன்னு. அறிவுகிட்ட முண்டம் அது இல்லையா? மளிகை கடையில பில் போடுற வேலை தெரியுமான்னு கேட்டேன். பில்லு போடுற வேலையா? நான் கூட அந்த வேலையா நினைச்சிட்டேன். நினைப்பேன். கணமா அதுங்குள்ள நீ பாட்டுக்கு போறேன்னு சொல்லிடாத. உங்ககிட்ட நிறைய பேசுறது மாதிரி இருக்குது. என்னது? நான் அன்னைக்கு போனோம்ல குட்ட பக்கம். ஆமா அதே மாதிரி இன்னைக்கு நைட் வந்துரு. சரியா? சரியா? சரி நான் வரேன். வரட்டுமா? என்னது? நமக்கு அவ்வளோ வசதி இருக்கு, அவ்வளோ பெரிய வீடு இருக்கும்போது ஃபர்ஸ்ட் நைட் எதுக்கு கொடைக்கானல்ல வைக்கணும்? தாதா அங்கதான் சுரேஷும் கஸ்தூரியும் இருக்காங்கல்ல, நாம ஏன் அவங்களுக்கு இடைஞ்சலா இருக்கணும் தான் இங்க எந்த தொல்லை இல்லாம ஜாலியா இருக்கலாம் பாரு. அப்படியா? சரி, நீங்க படிப்பு கன்டினியூ பண்ண போறீங்களா இல்ல பிசினஸ் பண்ண போறீங்களா? அதெல்லாம் எல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம். எல்லாம் தான் எங்க அண்ணன் பாத்துக்கல. அப்புறம் என்ன? என்னங்க இது எல்லாத்தையும் அண்ணன் பாக்குறாருன்னு நீங்க ஊர் சுத்திட்டு இருப்பீங்களா? சொல்லுங்க. சரி கல்யாணம் ஆகி 48 மணி நேரம் கூட முழுசா ஆகல, அதுக்குள்ள கண்டிஷன் போடுறியா? என்னங்க எல்லாம் உங்க நல்லதுக்கு தானே சொல்றேன். நான் என்ன கெட்ட
ஒன்றும் கவலைப்பட வேண்டாம். எங்க அண்ணன் பிசினஸ் பண்றாரு. அவர் கூட நீங்க பார்ட்னரா இருங்க. அப்புறம் நம்ம பணம் பத்திரமா இருக்கும். சரியா? சரி 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 பார்ப்போம். ஏங்க கொஞ்ச நேரம் இங்க சுத்தி பார்த்துட்டு போலாம். வேணாம் வேணாம், இங்க ரொம்ப குளிரா இருக்கு. வா ரூமுக்கு போவோம்.